அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த செஷனில் என்னென்றால் நாங்கள் வேர்னியர் கருவி சம்மந்தமாக பார்ப்போம், அதோட இழிவெண்ணிக்கையும் பார்ப்போம், அதே மாதிரி எப்படி அந்த இழிவெண்ணிக்கை வருது என்றது சம்மந்தமானதும் பார்ப்போம். சரியா? இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த வேர்னியர் கருவின்னு சொல்கிற நேரத்தில் இந்த வேர்னியர் கருவியில் பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு என்ன 2 அளவிடைகள் இருக்கும். ஒன்றாவது இது பிரதான அளவிடை, அதே மாதிரி அடுத்த அளவிடை அதுக்கு மேலே இருக்கக்கூடியதை நாங்கள் சொல்லுவோம் வேர்னியர் அளவிடைன்னு சொல்லி. இந்த பச்சை கலரில் காட்டுறது வேர்னியர் அளவிடை, அதே மாதிரி ஊதா கலரில் நான் காட்டிக்கக்கூடியது பிரதான அளவிடையான இருக்கும். இந்த பிரதான அளவிடை மீது இந்த வேர்னியர் அளவிடை அசையக்கூடியதாக இருக்கும். அதாவது நாங்கள் அந்த வேர்னியர் அளவிடையை இந்த திசையிலையும் அசைக்கலாம். சரியா? அடுத்த விஷயம் என்னென்றால், இப்படி 2 அளவிடைகள் வேர்னியரில் இருக்கும். இந்த 2 அளவிடைகளில் இந்த வேர்னியர் அளவிடை அந்த தாடைகளோட பொருந்தின மாதிரி இருக்கும். இதை ஒரு ஸ்க்ரூ இருக்கும், அது மூலமாகவும் எங்களுக்கு அசைக்கலாம். அப்படி இல்லைன்றால் கையால் பிடிச்சும் தள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்போ அடுத்த விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. என்னென்றால், இந்த கருவியில் உங்களுக்கு பார்த்தா விளங்கும். என்னென்றா கவனிச்சுக்கோங்க, இந்த 2 சென்டிமீட்டர் என்ற அளவிடைக்கும் 3 சென்டிமீட்டர் என்ற அளவிடைக்கும் இடைப்பட்ட நீளம், அதாவது இந்த நீளம் எவ்வளவாக இருக்கும்னு சொன்னாக்க 1 சென்டிமீட்டராக இருக்கும். இது எல்லாரும் தெளிவாக இருக்கும். அப்போ அடுத்த விஷயம் உங்களுக்கு விளங்கணும், இந்த ஒவ்வொரு சென்டிமீட்டர் நீளமும் இந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய கோடுகள் 10ஆல் பிரிக்கப்பட்டிருக்குது. ஆகவே இதில் இருக்கக்கூடிய ஒரு பிரதான அளவிடையில் நீளம் எவ்வளோன்னு கேட்டால் 1 மில்லிமீட்டராக இருக்கும். சரியா? இந்த விஷயம் கிளியரா? இப்போ இதில் இருக்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னென்னா சொன்னால், இதில் கவனிச்சுக்கோங்க, இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிப்பும், அதாவது இதில் இருந்து இதுவரையான நீளத்துக்கு எவ்வளோ நீளம் இருக்கும்னு சொன்னாக்க, இந்த இடத்திலிருந்து இது வரைக்கும் 9 மில்லிமீட்டராக இருக்கும். இந்த 9 மில்லிமீட்டர்ன்ற நீளம் என்ன செய்யும் என்றால், இந்த வேர்னியர் அளவிடையில் 10 பிரிப்புகளோடு என்ன செய்யும்னால் பொருந்தக்கூடியதாக இருக்கும். சரியா? அப்போ இப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம்டா, வேர்னியர் அளவிடையில் இழிவெண்ணிக்கையை காணலாம். எப்படி என்றால், எங்களுக்கு தெரியும் இழிவெண்ணிக்கைக்குரிய ஒரு சமன்பாடு இருக்குது. எப்படி என்றால், ஒரு பிரதான பிரிவின் நீளத்திலிருந்து நாங்கள் ஒரு வேர்னியர் பிரிவோட நீளத்தை கழிக்கிற நேரம் எங்களுக்கு என்ன இழிவெண்ணிக்கை வரும். இழிவெண்ணிக்கைன்னா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும், நான் எதிர்பார்க்குறேன். என்னென்றால் அதையும் சொல்லிடுறேன், ஒரு கருவியில் அளக்கக்கூடிய மிகச்சிறிய வாசிப்பை தான் நாங்கள் இழிவெண்ணிக்கைன்னு சொல்கிறதா எல்லாம் நினச்சி கொண்டு இருப்பீங்க. ஆனால் இன்னொரு வரைவிலக்கணம் இருக்கி அதை நீங்கள் எடுத்துக்கோறது நல்லா நான் எதிர்பார்க்குறேன். என்னென்றால், ஒரு கருவியால் அது அளக்கக்கூடிய கணியத்தில் வாசிப்பில் ஏற்படுத்தப்படும் மிகச்சிறிய மாற்றம், அதாவது வாசிப்பில் அந்த மாற்றத்தை அவருக்கு செய்யலாம். ஆக சின்ன மாற்றம்னா அது மட்டும்தான் செய்யலாம். சரியா? அந்த மாதிரியாக இருக்கும். இப்போ உதாரணமாக 2.0 சென்டிமீட்டர் நாங்கள் அளந்தோம்னு சொன்னாக்க 2.1 சென்டிமீட்டரையும் எங்களுக்கு அளக்கக்கூடியதாக இருக்கும். 2.2 சென்டிமீட்டரையும் அளக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் 2.22 சென்டிமீட்டர் என்ன அளக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த விஷயம் விளங்கிக்கும் நான் எதிர்பார்க்குறேன். என்னென்றால், அந்த டிஜிட் மட்டும்தான் அவர் இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும்தான் அவருக்கு என்ன மாற்றக்கூடியதாக இருக்கும். சரியா? இன்னொரு வகையில் நான் உங்களுக்கு சொல்கிறதா என்னென்னு சொன்னாக்க, இழிவெண்ணிக்கையிட முழு எண் மடங்காக தான் என்ன வாசிப்பு இருக்கும். சரியா? அந்த மாதிரி இழிவெண்ணிக்கையில் ஒரு மடங்காக தான் வாசிப்பு இருக்கும். இதை வச்சு உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? இப்போ வாங்க இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை கவனிப்போம். நான் முதல் சொன்னதுபடி இதில் இருக்கக்கூடிய 10 வேர்னியர் பிரிப்புகள் இதில் ஈக்கிற 9 என்ன மில்லிமீட்டர் நீளத்தை உள்ளடக்குது. 9 மில்லிமீட்டர் நீளம் என்ன செய்தனால் 10 வேர்னியர் பிரிப்புகளோட பொருந்தக்கூடியதாக இருக்குது. இப்போ எங்களுக்கு தெரியும் வேர்னியர் பிரிவு ஒன்ற நீளத்தை நீங்கள் கணிக்கலாம். ஏன்னா வேர்னியர் பிரிவை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்றால் எப்படி வரும்னா 9/10 வரும். ஆகவே 0.9 மில்லிமீட்டராக இருக்கும். இல்லைக்கக்கூடிய வேர்னியர் பிரிவு ஒவ்வொன்றும் 0.9 மில்லிமீட்டராக இருக்கும். அப்போ உங்களுக்கு இழிவெண்ணிக்கையை கண்டுபிடிக்கலாம் தானே. நான் சொன்னேனே, பிரதான அளவிடைய ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்கி 1 மில்லிமீட்டராக இருக்குது. இதில் இருந்து 0.9 நீங்கள் கழிச்சிங்கன்னு சொன்னால் 0.1 மில்லிமீட்டர் என்னவாக இருக்கும்டால் இவரோட இழிவெண்ணிக்கையாக இருக்கும். சரியா? இப்போ கவனிச்சுக்கோங்க, அதே ஃபோட்டோ தான். ஆனால் நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு ஜூம் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க, இதுதான் முக்கியமான பகுதியாக. இப்போ உங்களுக்கு தெரியும், இதில் 10 பிரிப்புகள் இருக்குது நான் வேர்னியரில். அப்போ இந்த இடத்துல நான் காட்ட போகிறது என்னென்றால் ஒரு வேர்னியர் பிரிப்புடன் நீளமா இல்லையா?
ஒரு வேர்னியர் பிரிப்புட நீளம். இப்போ நான் பச்சை கலரில் காட்ட போகிறது ஒரு பிரதான பிரிப்புட நீளம். விளங்கிட்டா? ஒரு பிரதான பிரிப்புட நீளத்தை நான் காட்டிக்கிறேன். இப்போ உங்களுக்கு விளங்கும் என்னென்றால் இழிவெண்ணிக்கைன்னு சொல்கிறது என்ன? ஒரு பிரதான பிரிவு நீளத்தில் நாங்கள் எதை கழிக்கணும்? ஒரு வேர்னியர் பிரிவு நீளத்தை கழிக்கணும். அப்போ ஒரு பிரதான பிரிவின் நீளத்துக்கும் ஒரு வேர்னியர் பிரிவின் நீளத்துக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் தான் என்ன? இந்த வேர்னியர் கருவியில் இழிவெண்ணிக்கையாக இருக்கும். அப்போ அந்த வித்தியாசத்தை நான் இந்த இடத்துல உங்களுக்கு காட்டித்தரேன். சரியா? இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த பிரதான பிரிப்பிட கோடும் வேர்னியர் பிரிப்பிட கோடும் என்ன செய்யலை? டிரெக்டாக ஒன்றோடு ஒன்று பொருந்தல். அப்போ என்ன வாய்க்கும்னு சொன்னாக்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய கெப் என்ன வாய்க்கும்னா இழிவெண்ணிக்கையாக இருக்கும். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். அப்போ நீங்கள் சில நேரம் நினைக்கலாம், அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய கெப்பு வந்து எப்படி இருக்கும்னால் இதுவும் இழிவெண்ணிக்கையாக இருக்குமாண்டு. அது இழிவெண்ணிக்கை இல்லை. அது எப்படி இருக்கும்னால் 2 தர இழிவெண்ணிக்கையாக இருக்கும். இழிவெண்ணிக்கையோட 2 மடங்காக இருக்கும். அப்படியே இங்கிட்ட போகிற நேரம் 3 மடங்கு, அப்படியே இந்த இடம் வர நேரம் 4 மடங்கு அப்படி இருக்கும். அப்போ நான் சொன்னேன் தானே, வேர்னியர் பிரிப்புட நீளம் எவ்வளோ இன்னைக்கு 0.9 மில்லிமீட்டர். ஆகவே 0.9 மில்லிமீட்டர் நாங்கள் எத்தனை 10ஆல் பெருக்கினோன்னு வைப்போம் உதாரணமாக. அப்போ எவ்வளோ நீளம் வருது? 9 மில்லிமீட்டர் வருதா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு இந்த 9 மில்லிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய பகுதிக்கு நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு 9 மில்லிமீட்டர் நீளம் உள்ள இந்த பகுதிக்கு இந்த பகுதிக்கு 10 வேர்னியர் பிரிப்புகள் என்ன செய்யுது? பொருந்தக்கூடியதாக இருக்குது. இதுதான் வேர்னியர் கோட்பாடு. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷனில் என்ன செய்வோம்னால் இதில் இழிவெண்ணிக்கை காண்றது சம்பந்தமான சில கேள்விகளை பார்ப்போம். இப்போ நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நான் முதல் சொன்ன விஷயம்தான் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்குது. என்னென்றால் கவனிங்க, 10 வேர்னியர் பிரிப்புகளோட நீளம் எவ்வளவா? 9 மில்லிமீட்டரா? அப்போ ஒரு வேர்னியர் பிரிப்புட நீளம் இந்த இடத்துல 0.9 மில்லிமீட்டர். எங்களுக்கு தெரியும் இதில் இருக்கக்கூடிய இழிவெண்ணிக்கையை காண்றதுக்கான சமன்பாடு இந்த இழிவெண்ணிக்கை சமன் ஒரு பிரதான பிரிவு நீளத்திலிருந்து ஒரு வேர்னியர் பிரிவு நீளத்தை நான் கழிக்கணும். அப்படி கழிச்சோம்னால் ஒரு பிரதான பிரிவு நீளம் வந்து 1 மில்லிமீட்டர், அதிலிருந்து வேர்னியர் பிரிப்புட நீளம் 0.9 மில்லிமீட்டர். ஆகவே ஆன்சரில் 0.1 மில்லிமீட்டர்னு வரும். இதை விளங்கி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த இழிவெண்ணிக்கையை காண்றதுக்கு இன்னொரு முறையும் இருக்குது. அது என்னென்றால் ஒரு பிரதான பிரிப்புட நீளத்தை நாங்கள் வேர்னியர் பிரிப்புகளோட எண்ணிக்கையால் பிரிக்கணும். அது எப்படி என்றால் இந்த இடத்துல எனக்கு எழுதி காட்டக்கூடிய வசதிகள் இல்லை, முடியும்டா நான் எழுதி காட்ட ட்ரை ஒன்று பண்ணுறேன். நீங்கள் என்ன செய்யுங்கள், 2006ஆம் ஆண்டு A லெவலில் ஒரு MCQ வந்திருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள்.